ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கிளச்சர்ல ஆனியன்ல பராத்தா செய்ய பார்க்கலாம் வாங்க. ஆனியன் பராத்தா செய்ய நல்லா பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கடலை மாவு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, நைஸ் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுங்க, கட்டியில வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சாச்சுங்க. கத்தியில ஒரு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம். லைட்டா எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ஆனியன் பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆனியன் பரத்தவை லைட்டா தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸா தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாவே தேய்ச்சிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்ச ஆனியன் பரத்தவை வேக வச்சுக்கலாங்க. நம்ம டெய்லி இட்லி தோசையை செய்யாம இந்த மாதிரி பராத்தாவை செஞ்சு கொடுத்தா எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா திருப்பி விட்டாச்சு. நம்ம செஞ்ச ஆனியன் பராத்தா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம செஞ்ச ஆனியன் பராத்தாவை சாப்பிட்டுக்கலாங்க.